கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப அமைதியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல. மனசு ரொம்ப லேசா இருக்கு. திடீர்னு உங்க முதுகுக்கு பின்னாடி ஒருத்த வந்து ஓங்கி ஒரு உதவிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் பதற்றம் தொத்திக்கும். கண்டிப்பா கோவம் வரும். ஆமா, ரத்த சூடேறும் இல்லையா? எவன்டா அதுன்னு ஆத்திரத்துல திரும்பி பார்ப்போம். இதுதான் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களோட மூளை உடனே செய்யற ஒரு ரியாக்ஷன். ஆனா விழிப்புணர்வோட உச்சியில இருக்கிற ஒரு மனிதன் இதே உதைய வாங்கும்போது அவனோட மூளையும் மனசும் எப்படி செயல்படும்? அவர் ஏன் திரும்பி பார்க்க மாட்டாரு? அந்த அமைதி எப்படி உதைச்சவனே அழ வைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம். கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஆழமான விவாதத்துல அலச போறது ஓஷோ அவரோட தம்மபதம் சொற்பொழிவுகள்ல பேசின 119வது ஆடியோவை தான். இதுல பிராமணன் அப்படிங்கிறதுக்கு புத்தர் கொடுக்கிற மிக கடுமையான ஒரு புரட்சிகரமான விளக்கத்தை நாம பார்க்க போறோம். அதாவது பிறப்பார வேற அடையாளம் இல்லது. அது உள்ளொளியால தியானத்தால மட்டுமே அடையக்கூடிய ஒரு உச்சபக்ஷ நிலைன்னு புத்தர் சொல்றாரு. நிச்சயமா. இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த முதுகுல உதைக்கிற நிகழ்வுக்கே வருவோம். அந்த இடத்துல விழிப்புணர்வு அடைந்த ஒரு மனிதன் என்ன செஞ்சான் அப்படிங்கறத பாப்போம். அந்த உதவாங்கின நபர் வந்து புத்தரோட மிக முக்கிய சீடர்கள்ல ஒருவரான சாரிபுத்திரர். ஒரு நாள் அவரு ரொம்ப அமைதியா கையில பாத்திரத்தை ஏந்திட்டு பிச்சைக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவர் நடக்கிற அந்த நளினத்தையும் முகத்துல இருக்கிற அசாத்தியமான அமைதியும் பார்த்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உதைக்கிற நபர் என்டர் ஆகுறாரு இல்லையா? ஆமா, அந்த ஊர்லயே புத்தரோட கொள்கைகளை தீவிரமா எதிர்க்கிற ஒருத்தனும் இருக்கான். சாரிபுத்திரருக்கு கிடைக்கிற அந்த புகழ அவனால தாங்கிக்கவே முடியல. இவனுக்கு கோவப்பட தெரியாதுன்னு யார் சொன்னது? இதோ எல்லார் முன்னாடி இவனை நான் கோவப்படுத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு நேரா போறான். நேரா சாரிபுத்திரர் பின்னாடி போறானா? கரெக்ட். அவர் பின்னாடி போய் தன் முழு பலத்தையும் திரட்டி ஓங்கி அவர் முதுகுல உதைக்கிறான். ஆனா அங்க கூட்டமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குது. சாரிபுத்திரர் மட்டும் தான் நடையோட வேகம் கூட கொஞ்சம் குறையாம திரும்பி பார்க்காம அதே அமைதியோட போயிட்டே இருக்காரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இத அவ்வளவு சாதாரணமா கடந்துட முடியாது. ஒரு விழும்போது உடம்பு ரீதியா கட்டாயம் வலிக்கும்ல. அந்த வலிய உணர்ந்தும் ஒருத்தரால எப்படி கொஞ்சம் கூட சலனமே இல்லாம தான் நடைய தொடர முடியும்? அது இயற்கைக்கு முரணா இருக்கே. வலிச்சிருக்கும். சொல்லப்போனா நம்மளை விட விழிப்புணர்வு அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு அந்த உடம்பு வலி ரொம்ப துல்லியமாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் அந்த வலிய ஒரு உளவியல் காயமாவோ அவமானமாவோ மாத்திக்கல. எப்படி மாத்திக்காம இருக்க முடியும்? அவர் ஏன் திரும்பி பார்க்கல அப்படிங்கறதுல தான் புத்தரோட மிக முக்கியமான ஒரு உளவியல் பாடம் இருக்கு. அதாவது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு துளி எனர்ஜியை கூட வீணாக்க கூடாது அப்படிங்கிறது தான் அது. பின்னாடி இருந்து ஒருத்த காரணமே இல்லாம உதைக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு கோழையா இருக்கணும், இல்லைன்னா தன் நிதானத்தை இழந்த ஒரு மனநோயாளியா இருக்கணும். ஆமா, அது உண்மைதான். அப்படிப்பட்ட அர்த்தமில்லாத ஒரு செயலுக்கு திரும்பி பார்த்து ரியாக்ட் பண்றது வந்து நம்ம எனர்ஜியை நாமே குப்பையில போடுறதுக்கு சமம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கரடுமுருடான மலையில இருட்டுல கையில ஒரு சின்ன அகல் விளக்க ஏந்திட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு பலமான காத்து அடிக்கும்போது நம்ம முழு கவனமும் அந்த விளக்க அணையாம 2 கையாலும் பொத்தி பாதுகாக்கிறதுல தான் இருக்குமே தவிர, காத்து எந்த திசையில இருந்து வருது ஏன்னு காத்து கூட சண்டை போடுறதுல இருக்காது. ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. சாரிபுத்திரருக்கு தன் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தியானம் அப்படிங்கிற விளக்க அணையாம காக்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கமா இருந்துச்சு. சொல்லப்போனா அதை விட ஆழமான ஒரு உளவியல் நிகழ்வாங்க நடந்துச்சு. என்ன அது? சாரிபுத்திரர் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு. ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி எதிர்பாராத தாக்குதல்ல நிதானம் இழந்துருவான். ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் தன் மனம் பதற்றம் அடையலையே, தியானம் கொஞ்சம் கூட களையலையே அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் டெஸ்டா அந்த உதய அவர் பார்த்தாரு. என் தியானத்தின் ஆழத்தை எனக்கு உணர்த்திய இந்த மனிதனுக்கு நன்றின்னு அவர் மனம் முழுமையா ஏத்துக்குச்சு. இங்கதான் உதச்சவனோட சைக்காலஜி உடையுது. உதச்சவன் என்ன எதிர்பார்த்தான்? அவன் ஒரு பெரிய எதிர்பார்த்தான். ஒரு செவுத்துல நம்ம பந்த வேகமா வீசினா அது அதே வேகத்துல நம்ம நோக்கி திரும்பி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அந்த பந்தை வீசுறோம். ஆனா அந்த செவுரு திடீர்னு மாயமாயி அங்க ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தா என்ன ஆகும்? பந்த வீசினவன் பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்துடுவான். எக்ஸாக்ட்லி. அதுதான் அங்க நடந்துச்சு. உதச்சவன் எதிர்பார்த்த கோபம், சண்டை எதுவுமே சாரிபுத்திரர்கிட்ட இருந்து வரல. அந்த முழுமையான மன்னிப்பும் அசைக்க முடியாத வெற்றிடமும் உதச்ச அந்த நபருக்கு தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியை கொடுத்துச்சு. தான் செஞ்ச முட்டாள்தனத்தோட முழு பாரமும் அவன் தலையிலேயே விழுந்த மாதிரி ஆகி அடுத்த நிமிஷமே ஓடி வந்து சாரிபுத்திரர் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஆக்கிரமிப்பை விட அமைதி எவ்வளோ பெரிய ஆயுதம்னு இதுல நல்லா புரியுது. ஆனா எனக்கு அந்த உதச்ச மனிதனோட ஆரம்பகால மனநிலைய பத்தி யோசிக்க தோணுது. சாரிபுத்திரர் அவன் ஏன் உதைக்கணும்? ஒருத்தர் நல்லவர், தூய்மையானவர்னு ஊரே புகழும்போது அதை கொண்டாடுறத விட்டுட்டு அந்த புகழை உடைக்கணும்னு மனிதர்களுக்கு ஏன் தோணுது? இது மனித மனத்தோட ரொம்ப சிக்கலான இருண்ட பகுதி. இதத்தான் புத்தர் மித்யா திருஷ்டி
அதாவது தவறான பார்வை அப்படின்னு சொல்றார். ஒருத்தரோட மாபெரும் புகழை கேட்கும்போது அதை கேட்கறவனோட ஈகோ ரொம்ப கடுமையா காயப்படுது. அவன் அவ்வளோ சிறந்தவன்னா நான் அற்பமானவனா அப்படிங்கிற ஒப்பீடும் அவனுக்குள்ளேயே தானா வருது. தன்னோட தாழ்வு மனப்பான்மைய மறைக்க அந்த புகழை எப்படியாவது உடைக்கணும்னு மனம் திட்டமிடுது. ஆமா, இதனால தான் மக்கள் எப்பவுமே குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் கேட்கறதில்ல. யாராவது ஒருத்தனை பார்த்து அவன் ஒரு திருடன் ஏமாத்துக்காரன் சொன்னா நம்ம மனம் அதை உடனே நம்பிடும். ஏன்னா அது நமக்கு ஒரு வித திருப்தியை தருது. ஆனா அவன் ஒரு மாபெரும் ஞானி நல்லவன் சொன்னா அதை நம்ப மறுத்து 1000 ஆதாரம் கேட்போம். இதை இன்றைய சமூகத்தோட பொருத்தி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய உண்மைன்னு புரியுது. நம்ம செய்தித்தாள்களும் ஊடகங்களும் மக்களோட இந்த இருண்ட உளவியல் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி தானே இயங்குது. கண்டிப்பா. ஒரு மனிதனோட வாழ்நாள் சாதனையை குறிக்கிற செய்தியை விட அவனோட வீழ்ச்சியோ ஒரு ஊழலோ குற்றமோ தான் மக்களால ரொம்ப சுவாரஸ்யமா படிக்கப்படுது. நாம தொடர்ந்து நெகட்டிவ் செய்திகளை தேடி படிக்கிற மனநிலைக்கு பின்னாலையும் இந்த அகங்காரத்தோட தற்காப்பு தான் இருக்க போல. சந்தேகமே இல்ல. இதையே ரோஜா செடியோட உதாரணத்தை வச்சு ஓஷோ ஒப்பிடுறாரு. தவறான பார்வை இருக்கிற ஒரு மனிதன் அழகான ரோஜா செடியை பார்த்தா அவனோட கண்கள் முதல்ல அதுல எத்தனை முட்கள் இருக்குன்னு தான் எண்ண தொடங்கும். முட்களை எண்ண அவனுக்குள்ள வெறுப்பு கூடும், கைகள்ல ரத்தம் கசியும். அந்த வழியில ரோஜாக்களோட அழகே அவனுக்கு தெரியாம போயிடும். கரெக்ட். ஆனா சரியான பார்வை இருக்கிறவனோ இவ்ளோ மென்மையான வாசனை மிகுந்த மலர்களை பாதுகாக்க தான் இயற்கை இத்தனை வலிமையான முட்களை படைச்சிருக்குன்னு அந்த முட்களை பார்த்தும் வியப்பான். மனிதர்கள் தங்கள் உள்ளே இருக்கிற விருப்பையோ அல்லது அன்பையோ தான் வெளியுலகளையும் தேடி போறாங்க. அதாவது நாம பார்க்கிற உலகம் அப்படிங்கிறது உள்ளபடியே அப்படியே இருக்கிறதுல நம்ம மனநிலையோட பிரதிபலிப்பு தான் சொல்றீங்க. உறுதியா. ஓஷோ இதை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போறாரு. உண்மையில இந்த உலகத்துல அறுதியான உண்மைகள் அல்லது மறுக்க முடியாத தரவுகள்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. எல்லாமே மனிதர்கள் தங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க பார்வையில கொடுக்கிற விளக்கங்கள் தான். இது நிரூபிக்க எட்மண்ட் பர்க் அப்படிங்கிற மாபெரும் வரலாற்று ஆசிரியரோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை சுட்டி காட்டுறாரு. 30 வருஷமா வரலாறு எழுதின அந்த எட்மண்ட் பர்க் தானே? ஆமா, பர்க் சுமார் 30 வருஷமா தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உலக வரலாற்றை எழுதிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொலை நடக்குது. சத்தம் கேட்ட அவரே நேர்ல ஓடி போய் பாக்குறாரு. கொலைகாரன் கையும் களவுமா பிடிபட்டுட்டான். ரத்தம் கூட இன்னும் காயல. ஓ, நேர்லயே பாத்திருக்காரு. அங்க நின்ன சாட்சிகள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க தொடங்குறாரு. ஆனா ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்றாங்க. கொலைகாரன் பக்க நியாயம்னு சிலரும், கொல்லப்பட்டவன் பக்க நியாயம்னு சிலரும் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. தன் கண்ணெதிரே நடந்த ரத்தம் காயாத ஒரு சம்பவத்துக்கே நேர்ல பார்த்த சாட்சிகளால ஒரே கதையை சொல்ல முடியலையா? அதுதான் எட்மண்ட் பர்க்க நிலை தடுமாற வச்சுது. என் கண் முன்னாடி என் வீட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கே என்னால உண்மையான வரலாற்று நடந்தபடியே எழுத முடியலையே. அப்படி இருக்க 3000 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தர், கிருஷ்ணர், அலெக்சாண்டர் இவங்களோட வரலாற்று நான் எப்படி 100% உண்மையை எழுத முடியும்னு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய திறப்பு ஏற்படுது. இதனாலதான் அவர் அந்த புத்தகத்தை எரிச்சிட்டாரா? ஆமா, அந்த விரக்தியிலையும் தெளிவிலையும் 30 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா எழுதின அந்த வரலாற்று புத்தகத்தையே நெருப்புல போட்டு எரிச்சிட்டாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இது ரொம்ப கடுமையான ஒரு தத்துவ பிரச்சனையா எனக்கு படுது. அப்படியானால் உலகத்துல உண்மை அப்படிங்கிற ஒன்னே இல்லையா? எல்லாமே அவங்கவங்க கொடுக்கிற வியாக்கியானங்கள் தானா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதிகாரத்துல இருக்கிறவங்க வரலாற்றை தங்களுக்கு சாதகமா மாத்துறது போலவா இது? சோவியத் ரஷ்யாவுல ஆட்சியை கைப்பற்றினதும் தான் எதிரிகளோட பெயர்களை வரலாற்றில இருந்தே அழிச்சாரு ஒரு தலைவர். இன்னைக்கு கூட நம்ம பாக்குற நினைவு சின்னங்கள்ல யார் ஆள்றாங்களோ அவங்க பெயர்கள் தான் முன்னிறுத்தப்படுது. எல்லாமே இப்படி சார்பு நிலை கொண்டவை அப்படின்னா அப்புறம் புத்தர் சொல்ற சரியான பார்வை அல்லது சம்யக் திருஷ்டி அப்படிங்கறது தான் என்ன? ஒரு மனிதன் எப்படி தான் உலகத்தை உள்ளபடி பாக்குறது? நீங்க எழுப்புற இந்த கேள்விதான் தத்துவவியலோட மிக முக்கியமான புள்ளி. நீங்க சொன்ன உதாரணங்கள் ரொம்ப சரியானவை. வரலாறு அப்படிங்கிறது வென்றவர்களோட அகங்காரத்தாலே எழுதப்படுறது. அதனால அது என்னைக்குமே முழுமையான உண்மையா இருக்க முடியாது. அப்படியானால் சரியான பார்வைனா என்ன? எவன் ஒருத்த முன்கூட்டியே எந்த ஒரு முடிவும் இல்லாம, எந்த ஒரு விருப்பம் இல்லாம, எண்ணங்கள் அற்ற நிலையில ஒரு விஷயத்தை உள்ளபடி பார்க்கறானோ அதுவே சரியான பார்வை. எந்த முன் தீர்மானமும் இருக்கக்கூடாது. ஆமா, ஒரு விஷயத்த பார்க்க போகும்போதே இது இப்படிதான் இருக்கும், இது எனக்கு சாதகமானது, இது எனக்கு எதிரானது அப்படிங்கிற எந்த முன் தீர்மானமும் இருக்கக்கூடாது. உங்க ஆசைகள், அச்சங்கள், எண்ணங்கள் அப்படிங்கிற கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு நிர்வாணமான மனசோட எந்த ஒட்டுதலும் இல்லாம ஒரு சம்பவத்தை உற்று நோக்குறது தான் தியானம். அந்த தியான நிலையில தோன்றுவது தான் சம்யக் திருஷ்டி.
முன்கூட்டியே எந்த முடிவும் இல்லாம காக்குறது, இத தத்துவமா பேசுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இத கடைபிடிக்கிறது சாத்தியமா? காலையில நம்ம பாக்குற ஒரு சின்ன இமெயில் கூட நம்ம நாளோட அமைதியை குலைச்சிடுது. அப்படி இருக்க சரிபுத்திரர் போல தியானத்தின் மூலமா ஒருத்தன் பற்றற்ற நிலைய அடைஞ்சிட்டானா, அத நிஜ உலகத்துல கொடூரமான மனிதர்களுக்கு மத்தியில எப்படி சோதிக்கிறது? அந்த சோதனைய சுயமாவே விரும்பி ஏத்துக்கிட்ட பூர்ண காஷ்யப்பர் அப்படிங்கிற புத்தரோட சீடர் கதை இதுக்கு சரியான விடையா அமையும். அவரு தியானத்தின் மூலமா விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு புத்தர்கிட்ட வந்து, நான் தர்மத்தை போதிக்க போறேன், அதுக்காக ரொம்ப கொடூரமான வன்முறையான மனிதர்கள் வாழ்ற ஒரு பகுதிக்கு போக எனக்கு அனுமதி வேணும்னு கேக்குறாரு. யாருமே போக தயங்குற ஒரு பகுதிக்கு அமைதிய போதிக்கிற ஒரு சீடர் ஏன் போகணும்? தான் உயிரை பணயம் வைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? இருட்டுல தானே வெளிச்சத்தோட தேவை அதிகமா இருக்கு. அங்க யாரும் இதுவரை தர்மத்தை கொண்டு போகல அப்படிங்கிறது தான் பூர்ண காஷ்யபரோட வாவம். ஆனா புத்தர் அவரை அவ்வளவு எளிதா அனுப்பிவிடல. அந்த சீடரோட பற்றற்ற நிலை எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு சோதிக்க ஒரு சின்ன நேர்காணல் நடத்துறாரு. நீ அங்க போனா அந்த முரட்டு மக்கள் உன்னை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால திட்டுவாங்க, அப்போ உனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பூர்ண காஷ்யபர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, அவங்க என்ன அடிக்கலையே, வெறும் வார்த்தைகளால தானே திட்டி அனுப்புறாங்கன்னு அந்த மக்களோட கருணைய நினைச்சு சந்தோஷப்படுவேன்னு சொல்றாரு. அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்ட விதம் புரியுது. ஆனா புத்தர் இந்த பதிலோட திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாரே. இல்ல, புத்தர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. சரி, வார்த்தைகளால மட்டும் இல்லாம அவங்க உன்னை கல்லால அடிச்சா என்ன செய்வாய்ன்னு கேக்குறாரு. அதுக்கு பூர்ணர், அவங்க என்ன கொல்லலையே, வெறும் காயத்தோட விட்டாங்கன்னு சந்தோஷப்படுவேன்னு சொல்றாரு. ஓ மை காட், அப்போ கொன்றே விட்டால்னு கேட்டுப்பாரு. ஆமா, ஒருவேளை உன்னை அடித்து உன் உயிரையே பறிச்சுட்டா என்ன செய்வாய்ன்னு புத்தர் கடைசியா கேக்குறாரு. அதுக்கு பூர்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த ஒரு தவறும் செய்ய முன்னாடி இந்த உடலோட சுமையிலிருந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்திலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை கொடுத்தாங்களேன்னு அந்த இறப்பை சந்தோஷமா எதுக்குவேன்னு சொன்னாரு. இத கேட்கும்போதே எனக்கு பதறுது. தான் சொந்த உடம்பு மேல கூட துளியளவும் பற்றில்லாத ஒரு உச்சபட்ச நிலை இது. இதுக்கெல்லாம் என்ன உளவியல் பின்னணி இருக்க முடியும்? ஒரு மனிதனால எப்படி தம் மரணத்தை கூட இத்தனை இயல்பா பார்க்க முடியுது? இதோட உளவியலை கொஞ்சம் நுட்பமா பார்ப்போம். மனிதனுக்கு கோபம் எப்ப வருது? தனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருளை, அது தன்னோட உடம்பாவோ பதவியாவோ கௌரவமாவோ அல்லது உறவாவோ இருக்கலாம், அதை யாராவது அச்சுறுத்தும் போதோ அல்லது பறிக்கும் போது தான் கோபம் வெடிக்குது. கோபம் அப்படிங்கிறது ஆசையோட தற்காப்பு கவசம். கண்டிப்பா. ஆனா இது எனது அப்படிங்கிற அந்த பந்தமே அறுபட்டு போகும்போது அதை சுமந்து நிற்கிற நான் அப்படிங்கிற அகங்காரமும் வேரோடு அழிஞ்சிடுது. இதத்தான் புத்தர் தன்மையற்ற நிலைன்னு சொல்றாரு. நாம நம்ம வாழ்க்கையில கட்டெழுப்பி இருக்கிற அத்தனை பிணைப்புகளும், அது ஒரு வீடா இருக்கட்டும், திருமணச் சடங்குகளா இருக்கட்டும், சமூக உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே மனிதர்களை பிணைச்சு வைக்கிறதுக்காக சமுதாயம் உருவாக்குன செயற்கையான சங்கிலிகள் தானே. ஆமா, புத்தர் இத சம்யோஜனான்னு குறிப்பிடுறாரு. சமுதாயம் எப்பவுமே மனிதர்களை ஏதோ ஒரு பற்றுதல்ல பிணிச்சு வைக்கவே விரும்புறது. நாம வெளியே கங்கையில குளிச்சு நம்ம உடம்ப தூய்மைப்படுத்திக்கிறோம். ஆனா உள்ள ஓடுற எண்ணங்களை, அந்த நான் எனது அப்படிங்கிற இருண்ட பற்றுதல்களை தியானம்ங்கிற உள்கங்கையால கழுவி தூய்மைப்படுத்துபவனே உண்மையான பிராமணன்னு புத்தர் சொல்றாரு. பிராமணன் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலேயோ குலத்திலேயோ பிறக்கிறதால வர்றதில்ல. அது தியானத்தால, விழிப்புணர்வால, தனக்குள்ளே இருக்கிற விலங்குத்தன்மையை அழிக்கிறதால நிகழும் ஒரு மகத்தான உள்மாற்றம். சரி, விழிப்புணர்வு அடைஞ்சவங்க பற்றற்ற நிலையில அமைதியா இருப்பாங்க, என்ன சூழ்நிலையிலயும் நிதானம் விளக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தத்துவார்த்தமா புரியுது. ஆனா அந்த அமைதி ஒரு முரட்டுத்தனமான கோபத்துக்கு முன்னாடி என்ன செய்யும்? ஒரு பெரும் நெருப்புக்கு முன்னாடி இந்த அமைதி அப்படிங்கிற தண்ணீர் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்? அந்த அமைதியோட சக்தியை புரிஞ்சுக்க தனஜானி அப்படிங்கிற பிராமண பெண்ணோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அவங்க புத்தரோட பாதையை தீவிரமா பின்பற்றவங்க. ஒரு நாள் அவங்க வீட்ல ஒரு பெரிய விருந்து நடக்குது. அவளது கணவனோட உறவினர்கள், அதாவது புத்தரை தீவிரமா எதிர்க்கிறவங்க அங்க கூடியிருக்காங்க. விருந்து பரிமாறுற அவசரத்துல அவ லேசா தடுமாறி விழும்போது அவளை அறியாமலேயே தற்செயலா புத்தரை துதிக்கிற மந்திரத்தை உச்சரிச்சிடுறான். அந்த வீடே புத்தருக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க, அவ வேற அங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டா அங்கிருந்தவங்களோட நிலை என்னாச்சு? மொத்த கூட்டமும் கொதிச்செழுந்துடுச்சு. குறிப்பா அவளோட கணவனோட தம்பி பாரத்வாஜ் கடும் கோபம் அடைகிறான். அவனோட அகங்காரம் சீண்டப்பட்டுடுச்சு. எங்க வீட்லயே இருந்துட்டு அந்த மொட்டத்தலையன் கௌதமனை புகழியா? இரு, இன்னைக்கு போய் அவனை வாதத்துல வீழ்த்தி அவமானப்படுத்திட்டு வர்றேன்னு சபதம் பண்ணிட்டு கொதிக்கும் நெருப்பா கண்கள் சிவக்க புத்தரை நோக்கி போறான். வாதம் செய்ய போறான்னு சொல்றதை விட தன் கோபத்தை தீர்த்துக்க போறான்னு சொல்றதுதான் நிஜம். இது எப்படி இருக்குன்னா, கொதிக்கும் ஒரு இரும்ப தூக்கி குளிர்ந்த ஏரியில போட்டா எல்லாம் ஆகுமோ அதுதான் அங்க நடந்திருக்கணும்.
ஒரு குளிர்ந்த இரும்ப நாம சுத்தியாலால அடிச்சு வளர்க்க முடியாது. ஆனா கோபம் அப்படிங்கிற கொதிநிலையில இருக்கிற ஒருத்தனை புத்தரோட அந்த சலனமற்ற அமைதி ஈஸியா உருமாற்றிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. வெப்ப இயக்கவியல்ல சொல்ற மாதிரி கோபம் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான ஆற்றல். குளிர்ந்த மந்தமான மனிதனை மாத்துறது தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா கோவமா உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கிற மனிதனை எளிதா மாத்திடலாம். இதனால தான் தத்துவவியலாளர் நீட்சே கடவுள் இறந்து விட்டார்னு சொல்லும்போது மக்கள் கடவுளை பற்றி எந்த கவலையும் இல்லாம ஒருவித அலட்சிய மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு வேதனைப்பட்டாரு. அலட்சியமா இருக்கிறதும் எதற்கும் ரியாக்ட் பண்ணாம மறத்து போயிருக்கிறதும் தான் ஆபத்தானது. கரெக்ட். கடவுளை கோபத்துடனாவது அணுகிறது மேலானது. ஏன்னா கோபத்துல ஒரு தேடல் இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு. கோபத்தோட போன பாரத்வாஜ் புத்தரோட முன்னாடி போய் நின்னதும் எதற்கும் சலனப்படாத அந்த ஆழமான கண்களை பார்த்ததும் அவனோட கோபத்துக்கு மோதி திரும்ப எந்த சுவரும் அங்க இல்லைன்னு உணர்றான். அந்த வெற்றிடத்துல அவனோட கோபம் சுருண்டு விழுந்துடுது. அவனால எந்த வாதமும் செய்ய முடியல. அன்னைக்கே அவன் தியானத்தை கத்துக்கிட்டு சன்னியாசியா மாறிட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கையில ஆயுதத்தோட அல்லது வாதத்தோட போனவன் தியானியா மாறிட்டான். இந்த எனர்ஜி மாற்றம் மனித உடம்புலயும் மனசுலயும் எப்படி நிகழுது? கோவம் எப்படி இத்தனை சீக்கிரம் சரணடைதலா மாறுது? மனிதனுக்குள்ள இருக்கிறது பலவிதமான சக்திகள் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். அந்த சக்தி கீழ்நோக்கி பாயும்போது அது ஆசையா, அதாவது காமமா வெளிப்படுது. அந்த ஆசை நிறைவேற தடை ஏற்படும் போது அது ஏமாற்றமாகி கோவமா உருவெடுக்குது. அதுவே ஈஸியா வெற்றி அடையும் போது அது பேராசையாவும் மோகமாவும் மாறுது. ஆனா இந்த ஆசையோட வேற தியானத்தின் மூலமா அறுத்துட்டா, எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம மனசை வெற்றிடமா மாத்திட்டா, அதே சக்தி மேல்நோக்கி பாய்ந்து ராமசக்தியா, அதாவது மிக உயர்ந்த ஆன்மீக சக்தியா மாறுது. இதுதான் பாரத்வாஜுக்கு நடந்துச்சு. மண்ணுல கிடக்கிற ஒரு சாதாரண கல்ல செதுக்கி பட்ட தீட்டினா அது எப்படி ஒளிவிடும் வைரமா மாறுமோ அது போலதான் நமது சாதாரண உணர்ச்சிகளும் தியானத்தால உருமாற்றம் அடையுது. அப்படியானால் புத்தர் சொன்ன பிராமணன் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு குலப்பெருமையையோ ஜாதியையோ குறிக்கிறதில்ல. அது தன் அகங்காரத்தை முழுமையா அழிச்சு சமூகத்தோட பற்றுதல்களை அறுத்து தனக்குள்ளிருக்கிற கீழான சக்திய உச்சகட்ட விழிப்புணர்வு சக்தியா மாத்தின ஒரு முழுமையான மனிதனையே குறிக்குது. இத ஓஷோ ரொம்ப தெளிவா எந்த சமரசமும் இன்றி தன் சொற்பொழிவுல விளக்கியிருக்காரு. 100க்கு 100 உண்மை. பிறப்புக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறத புத்தரோட வாழ்க்கை நிகழ்வுகள் மூலமாவும் ஓஷோவோட ஆழமான விளக்கங்கள் மூலமாவும் இன்னைக்கு நம்ம விரிவா பார்த்தோம். இந்த விவாதம் உண்மையிலேயே மனித மனத்தோட பல இருண்ட மூலைகள்ல வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கு. பிறப்பால வர்ற அடையாளம் வெறும் மாயை அப்படிங்கிறதையும் உள்ளொளி ஒண்ணுதான் உண்மையான அடையாளம் அப்படிங்கிறதையும் நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி இந்த கருத்துகளோட அடிப்படையில ஒரு ஆழமான சிந்தனைய நான் உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். உலக வரலாற்றை புரட்டி பார்த்தா ஒரு பெரும் முரண்பாடு தெரியும். உலகத்துல மிகச்சிறந்த விழிப்புணர்வு அடைஞ்ச முழுமையான இந்துவா இருந்தவர் புத்தர். அதே போல உலகத்துல மிகச்சிறந்த யூதராய் இருந்தவர் ஏசுநாதர். ஆனா இவங்க 2 பேருமே அவங்களுக்கு நெருக்கமான, அவங்கள கொண்டாட வேண்டிய அவங்க சொந்த மக்களாலேயே முற்றிலும் நிராகரிக்கப்பட்டாங்க. ரொம்ப வேதனையான உண்மை இது. மனித சமூகம் தனக்கு கிடைக்கிற மாபெரும் பொக்கிஷங்களை, அதோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்காம எப்பவுமே தூக்கி எறிஞ்சிடுதா? நாம எப்போதான் அந்த விழிப்புணர்வை அடைய போறோம்? இதை நீங்க நிதானமா உங்களுக்குள்ளேயே சிந்திச்சு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த விதமான மானிட்டைசேஷனும் இல்லாம தான் இயங்கி வருது. இந்த ஆடியோ புத்தகம் மற்றும் எங்கள் உழைப்பு உங்களுக்கு பயன்தருது என்று நீங்க நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து பயணிக்க உங்களுடைய ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு சிறிய ஆதரவும் கூட எங்களுக்கு பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தலாம். லைக் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.